கஷ்டம் கட்டணும் சுத்தியா துடிக்கிறாரு. ஏய் இவன் யார கட்டுறேன் என் வேலை இப்ப பாக்குறவன் இப்ப ஆள் முழிக்கிறான் பாரு. பிடிச்சி கட்டுவான் பாரு. எப்படி பாக்குறாங்க? ரூபமாகி 16,000 வடிவெடுத்து உண்மையான கண்ணன் சகாதேவன் இதயத்தில் ஐக்கியம் கொண்டான். எந்தவிதம் கட்டுவார் என்று எடுத்தார் பகவான் ரூபன் தன்னை. உண்மையான கண்ணன் எங்க இருக்கு? அவனுடைய இருதயத்திலே போய் ஐக்கியமாயிட்டீங்க. சரி சாமி. தன பேத பூச்சி கட்டுவானா? நான் மனசுக்குள்ளே இருக்கிறேன்னு என்ன எப்படி தெரிஞ்சு கட்டுவான்? பாக்குறேன் வேடிக்கை பாரு. வேடிக்கை கூடவே பேசிட்டு வந்தாரு பரந்தாம. எங்க போனாரு மாமா? மாமா மாயவா இருக்கலாம். ஒன்ன கட்டும் போது உங்க வீட்டுக்காரி நீ ஒல்லியா தெரியாது சொல்லிவிட்டாய். அப்புறம் கூட சொல்லு எப்படி இப்ப ஓட மாமா அறியாத புத்தியில தெரியாம செஞ்சுட்டேன். தப்புதான் மன்னிச்சுக்கான்னு சொல்லி சொல்ற கட்டா முடிஞ்சு கட்டி பாடுறா என்னடா என்னடா இப்படி முடிக்கிற? ஆமா இது ஊர்ல ராம போட்டு சுத்துற மாதிரி கட்டா பாக்கலாம். ஏய் கட்டா எல்லாம் வேடி பாரு திரு திருன்னு முடிக்கிற. கட்டியால ரெண்டு
ஒவ்வொரு விதமாக பரந்தாமன் உருவத்தை எடுத்து வந்தாலும் ஆனா 16,000 ரூபங்களிலே இருக்கும் இந்த பரந்தாமன் உருவம் உண்மையிலேயே பரந்தாம எங்க இருக்காரு? தன்னை சுற்றியே உலாவி இருக்கும் இந்த 16,000 உருவங்களிலே பரந்தாமன் எங்க இருக்காரு? ஆமா மாயவா சொன்ன கட்ரா கட்டு என்னடா பாக்குறா ஏடா பாக்குற கட்ரா சீக்கிரம் கட்ரா மாமா மாயவா அவன் உள்ளங்கையை சாத்திரத்தை பார்க்கும் போது இந்த உலகளந்த எம்பெருமா அந்த அரிராமன் இருக்கும் இடம் பரந்தாமன் வடிவத்திலே 16,000 ரூபங்கள் என்னை சுற்றி திரிந்தாலும் உண்மையிலேயே உலகளந்த எம்பெருமா எங்க இருக்கான்னு இருக்கார் என்று உள்ளங்கை சாஸ்திரத்தை நான் உச்சரித்து பார்க்கும் பொழுது பரந்தாம எங்கேயும் இல்ல எனக்குள்ள இருக்காரு. மனிதனுக்கு 9 துவாரங்கள் ஒரு மனுஷனுக்கு 9 துவாரங்கள். ஆமா சரிங்க. எப்படிங்க? 2 காது 2 கண்களும் ஒரு துபாரம் 2 மூக்கு நொடி துபாரம் எத்தனை? 2 2 4 6 2 10 6ங்க. 6 2 10 6 2 10 இல்லையா? 6ங்க. 6 துபாரம். ஆமாங்க. தன் வாய் வலி ஒரு துபாரம். வாய் வலி 1 மொத்தம் 7. இதிலே மனிதனுடைய மலைதளங்களுக்கு கூடிய 2 துபாரங்கள். இந்த 9 துபாரத்தின் வழியா இந்த அங்கம் என்னும் உடம்பு இயங்குகிறது. இந்த அங்கத்திற்குள்ள சுவாசம் போய் வருவதற்கு இந்த 9 துவாரமும் தேவைப்படுது. ஒன்றோடு ஒன்று இணைவு பெற்றது. ஆனா
உள்ள போற சுவாசம் வெளியில வர்றதுக்கு துவாரம் வேணும். வெளியில இருக்கிற சுவாசம் உள்ள போறதுக்கும் இந்த 9 துவாரங்களுடைய உதவி வேணும். ஒரு மனுஷன் உள்ள தன் சுவாசத்தை நிறுத்த 9 துவாரத்தை அடைச்சிட்டா உள்ள இருக்கிற சுவாசம் வெளியே வருமா? வெளியே வராதுங்க. மூச்சு விட்ட மாதிரியே தான் இருக்கும். அப்ப இப்பவே சரி பரந்தாமன் கண்ணனை கட்டுவதற்காக என் 5 புலன்களையும் ஒன்றாகி என் 9 துவாரங்களை அடக்கி பகவானை கட்டுன்று செய்யறேன். ஆமா 9 வாட்டை அடைக்கிறேங்கிறீங்க. உங்க துவாரத்தை அடைக்க அத்த உங்களுக்கு கணக்கு இருக்காரு. அடியே சகாதேவ கண்மணி அட கட்டுப்பட்டே கண்ணெல்லாம் பிடிக்குது. கண்ணன் காலை முட்டோட்டு நின்று போல் தெரிகிறது. விடுப்பா, நான் வெளியில வந்துடுறேன். மூச்சு தெரியுது. நான் வெளியில வந்துடுறேன். விடுப்பா. சகாதேவா, 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 விடுப்பா. சகாதேவா, மாமா, சகாதேவா, கண்மணி சகாதேவா, இப்போது நம்புறீங்களா? சரிப்பா, நீ போங்க. அவனுக்கு நான் கட்டுக்கு அகப்பட்டுட்டேன். ஆமா, உங்களை கட்டுன்ற கண்ணனை விடுவதா இருந்தா எனக்கு 3 சத்தியம் பண்ணுங்க. சகாதேவன் மாமனை வெளியே விட்டுருவாராம். சகாதேவன் 3 சத்தியம் கேட்டான். வெளியே வந்த உடனே கண்ணன் 300 சத்தியம் பண்ணிவிடும். முடுப்பா மின் வெளியே 300 சத்தியம் வெளியே வந்தாச்சு. 300 சத்தியம். ஆமா, பொத்துன்னு வந்து இருக்கிறீங்க. வெளியே விட்டா 300 சத்தியமா பண்ணுவேன். கண்ணனை வெளியிலே விடுவதா இருந்தா எனக்கு 3 சத்தியம் பண்ணுங்க. வெளியே விட 300 சத்தியம் கூட பண்ணும்பா. நீங்க உங்களை நான் வெளியே விடுறதா இருந்தா முதல்ல சத்தியம் பண்ணாதான் விடுவேன். ஆளு புறத்த போதும். சரி, 3 சத்தியம் 3 சத்தியம்.
எப்படியாவது நம்புறீங்களா? உன் கட்டுக்கு நான் அகப்பட்டேன். சரி சரி நாளையாவது நாளைக்காக போகணும். உன் யோசனை சொல்லு முன்ன. உன் புத்தியவே காட்டுற பத்தியா? எப்படி இப்பதான் 3 சத்தியம் பண்றேன் உள்ள இருந்துகிட்டு. ஏமாமா சத்தியம் வாங்கினே எதுக்குடா சத்தியம்? என்னன்னு காரணம் கேட்டீங்களா? உன் சத்தியம் பண்ணவங்கிட்ட 3 சத்தியம் பண்ணா நீங்க இப்படி எல்லாம் செய்வீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களை உள்ளுக்குள்ள வச்சே சத்தியம் வாங்கணும் மாமா. சரி ஆமா சத்தியம் வாங்கினேன் மாமா. நீங்க இங்க இருந்து நாடு கேட்க போறீங்க. அவனி 56 பாளையம் முறைப்படி பாண்டவருக்கு துரியோதனன் நாடு கொடுத்தா எவ்வளவு கொடுப்பான்? 55 55 27 வரும். 27 தேசங்க பாண்டவருக்கு பங்காக ஏதோ சம்மதிச்சு கொடுத்தா கொடுப்பான். எனக்கு பரந்தாமன் செய்த முதல் சத்தியம் என்னன்னா, இந்த அவனி 56 பாளையம் அஸ்தாவரம் முத 56 தேசத்தையும் எங்கள் அண்ணா தர்மராஜனுக்கு முடிதறித்து வைக்கிறது முதல் சத்தியம். சரிடா சகாதேவா, 56 தேசத்தும் நானே அண்ணனுக்கு முடிசூட்டி வைக்கிறேன். இது முதல் சத்தியம். ஆமா ஆமா. இரண்டாவது சத்தியம், அப்படி ஒருவேளை நீங்க நினைச்சபடி இந்த பூலகத்தில் பரந்தாமனுடைய அவதாரத்தின் நோக்கமா 18 நாள் பாரத போர்களம்னு ஒண்ணு நடந்ததே. ஆனா 18 அக்ரோணி சேனைகளும் இருபுறத்தில் நிற்கும். இந்த 18 அக்ரோணி சேனைகளும் இருபுறத்தில் நின்றாலும் மாமா பாண்டவர் ஐவராஜாக்களுடைய உயிருக்கும் அருண்கிளி திரௌபதியுடைய உயிருக்கும் எந்த ஒரு பங்கமும் இல்லாம பாதுகாக்கிறேன் அப்படின்னு இரண்டாவது சத்தியம். அப்படின்னு பாரத போர்னு ஏற்பட்டுட்டா சகாதேவா, பாரத போர் ஏற்பட்டா உங்க 5 பேர்த்து உயிர், உன் தேவிய திரௌபதி 6 பேர்த்து உயிர் போகாமல் இந்த ஆயன் காப்பாற்றுவா. இரண்டாவது சத்தியம். ஆகட்டும் மாமா. மாமா பரந்தாமன் சத்தியம் செய்திருந்தாலும் யாருடைய விதி யார் கையில இருக்கு? ஒண்ணும் பண்ண முடியாது. நடக்கும். இந்த பரந்த உலகத்தில் நடந்தே தீரும். ஒருவேளை எம்பெருமான மீறி ஐவராஜாக்களுடைய உயிர் பெறுகிறதே. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன சத்தியத்தை மீறி விதி பிரகாரம் உயிர் 5 பேருக்கு உடல் விட்டு உயிர் புரிஞ்சா நான் என்ன பண்ணுவேன்? நான் சொந்தக்காரன் ஒரு கோடி எடுப்பேன், நான் பட்டாச்சு விடுவேன். பண்ண முடியும். என்னென்ன பண்ணுவேன்? பட்டாசு எடுப்பீங்க, கோடி எடுத்து போடுவீங்க. ஆமா, அது கூட தன்னுடைய வசதிக்கு ஏற்றவாறு செய்வீங்க. அதெல்லாம் எங்களுக்கு பண்ணக்கூடாது மாமா. இந்த சுடலில கொண்டு போய் எரிக்கும் போது சுத்தி வந்து உடைப்பாங்களே, என்னது? கொல்லிக்கொடம். கொல்லிக்கொடம். அது என்ன என்ன வச்சு உடைப்பாங்க? கொய்யனுடைய மண்பாண்டம். ஆமா, மயானத்தை வைப்பாங்க. விதிவசத்தால் பாண்டவர்கள் இறந்து விட்டா எங்களை சுத்தி வந்து உடைக்கிற கொல்லிக்கொடம் மண்பாண்டமா இருக்க கூடாது. இந்த பரந்தாமனுடைய மண்டவோட இருக்கணும். அப்புறம் எங்களை அடக்கம் செய்யக்கூடிய சுடுகாடு இந்த உள்ளங்கையா இருக்கணும். உள்ளங்கை சுடுகாடு இந்த பரந்தாமனுடைய மண்டவோடு கொல்லிக்கொடமா இருக்கணும். அப்படி உடைச்சு அடக்கம் பண்றேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுங்க. உள்ளங்கையில வச்சு தகனம் அதை கூட தாங்கிக்கிறேன். மண்டோட உடைச்சா நான் உயிரோட இருக்க மாட்டேன். அதுக்கு தானே நீ உலகத்தில் உயிர் உள்ள வரை பாண்டவருடைய உயிருக்கு எந்த பங்கமும் நடக்கக்கூடாது. பரந்தாமன் உயிர் உள்ள வரை பாண்டவருடைய உயிருக்கு எந்த பங்கமும் நடக்காம பாதுகாக்கிறன்னு சொல்லிதான் இந்த சத்தியம். அப்படி ஒரு காலம் எங்களுக்கு விதி வந்து மாண்டா எங்களுக்கு முன்னாடி நீங்க செத்து போயிடணும். உங்க உயிர் போனாலும் உனக்கு முன்னாடி நான் போனதான். ஆமா ஆமா சரிடா. விதி வச்சத்தால பிரதமருடைய விதி பிரகாரம் உங்க உயிர் உடல் விட்டு பிரிஞ்சா என் உள்ளங்கையிலே தகனம் பண்றேன். மண்டையோட்டையை கொல்லிக்கூட உடைக்கிறேன். மூட்டிக்கு வருவேன்.
ஏய் யார் வேணாலும் மன்னிப்பு நடனத்துக்கு கீழ் ஆளுநர் புறாச்சாமுக்க மாமா நீங்க பெரிய மனுஷன் பெரியோர் சிறியோர் செய்யற பெரியோர் தான் மனம் பொறுத்து கொள்ளணும் நீங்க பெரிய மனுஷன் பண்ணி மன்னிச்சு விட்டுரு மாமா ஒண்ணு விடுறேன் மாமா 2 காலையும் முடிச்சு கொடுவேன் சரி இருந்தா எனக்கு அது சத்தியம் நீங்க எனக்கு மாமன் நானே உங்களுக்கு அத்தை மாவன் நமக்குள்ள எதுக்கு மாமா சத்தியம் ஒழுங்குமுறை கொண்டாங்க சத்தியம் பண்றேன் சாபமா சத்தியமா என்னன்னு பண்ணும் சத்தியம் நீ கேக்குற மாதிரி 2 சத்தியம் மாமா சத்தியம் என்னன்னு கேட்டியா சத்தியம் வாங்கியிருக்கேன்னா கேட்டியா எதுக்கு மாமா சத்தியம் வாங்குறீங்க கேளு சரி மாமா சொல்லுங்க வந்து இப்போ வாங்கிட்ட கட்டச்சிக்கு போனோம்ல அட மூச்சு அடக்கி இதயத்துக்குள்ள என்ன கட்டி வச்சிட்டுல வாங்கிட்ட கட்டச்சிக்கு போனோம்ல என்னடா அப்புறம் நீ வாடகை பண்ணிக்காவ ஏமாமா நீ உலகத்தை அளந்தது வேதாயுகத்துல ஆனா வேதாயுகம் முடிஞ்சு திரேதாயுகம் முடிஞ்சு இப்ப நடக்கிறது யுகாவரி யுகம் இப்ப 3வது யுகம் வரைக்கும் நான் உலகத்தை அளந்தேன்னு நீங்க உலகமெல்லாம் பெருமையா பேசிட்டு இருக்கீங்க ஏமாமா இந்த பரந்தாமனை கட்டி வைத்த விஷயம் நாளைக்கு என்னோடு சேர்ந்தவர்களோடு என்னடா பெருசா பேசுறேன் பரந்தாமணியே ஒரு நிமிடம் என் இதயத்துக்குள்ள நான் கட்டி வச்சவன் அப்படின்னு தன்னை பற்றி நான் பெருமையா பேசுறது என்னமாமா தவறு தவறுலாம் ஒண்ணும் இல்லை நீ பெருமையா கூட பேசுவே உன பெருமை பெத்துக்குவ என் நிலைமை கொஞ்சம் மோசம் அப்படி பெருமையா சொல்லிக்கிட்டா யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க சரி மாமா உங்களுக்காக வேண்டி இந்த உலகளந்து எம்பெருமான் சகாதேவனுடைய இருதயத்துக்குள் கட்டுப்பட்டார் என்பது யாரிடத்திலும் சொல்லக்கூடாது 2வது சத்தியம் தெரியுமா ஒரு கால் பாரதப்போர் நடந்தா பாரதப்போர் முடிகிற வரைக்கும் உன் அண்ணன் தம்பி ஒரு தெய்வீகத்துல பறந்தாம நம்மள உயிர் போகாம எங்க சத்தியம் பண்ணி இருக்காரு அப்படின்னு பாரதப்போர் முடிகிற வரைக்கும் அண்ணன் தம்பியும் தேவி திரௌபதிகிட்டு யாரிடத்தும் சொல்லக்கூடாது ஏமாமா நீ சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கம்மா சந்தோஷப்படுவாங்க ஆரோக்கியம் நான் பாருங்க பூமி பார்த்த குறைப்பேன் நீங்க எண்ணியது நடக்காது எண்ணி மெத்தனமா இருந்துட்டா எம்பெருமான் அவதரித்த நோக்கம் நடக்காது அதனால யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது பாரத போர் முடிகிற வரைக்கும் பரந்தாமன் பாதுகாக்க சங்கதி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சரி நான் போயிட்டு வரேன் ஒண்ணு ஓசனை என்ன எங்க அத்தாவுக்கு நாடு கேட்க நான் தான் எங்க அண்ணாவுக்கு 56 தேசத்தையும் முடி கட்டி வச்சுட்டோமாமா அப்ப நான் போகல அதுலயும் முடிச்சு விட்டுங்கிறேன் நீங்க தான் முடிதெரித்து வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணி இருக்கீங்களே பைத்தியம் முடிச்சுட்டு முடியலடா அது முடிஞ்சாலும் முடிச்சுட்டு இருப்பேன் மாமா அப்படியே ஒருகா பாரத போர்ல நடந்தாலும் எங்கள் அண்ணா அவரவருடைய மனதிலே இருக்கும் சபதங்களை சொன்னாரு என்னுடைய யோசனை என்ன மாமா நாங்கள் காலை பொழுதிலே இந்திரபுஷ்பத்தில் சீரோடு சிறப்போடு அரசாண்டு கொண்டிருந்தோம் மாலை பொழுது ஆகும் பொழுது நாட்டையெல்லாம் இழந்து ஆன்மீக காணகத்துக்குள்ளே பஞ்சங்களாக பரதேசி போல காய்கறிகளை தின்று வாழ கெதியாயிட்டோம் இதுக்கெல்லாம் காரணம் யாரு உரிய கூட இருந்து பொறுமையான எங்கள் அண்ணா தர்மராஜரோடு பகடையாட எத்தனைத்தான் ஜெகனி அந்த ஜெகனி பகடைக்காயை உருட்டி போட்டா இல்ல அந்த பகடைக்காயை பசிக்காயை உருட்டி போட்ட ஜெகனுடைய கையை உடைக்கணும் அசித்து ஆட்டி
அந்த ஜகனினுடைய தலை அறுக்கணும். நீ சவல் வச்சிருக்க. துரியோதனன் ஒரு அம்பு மட்டும்தான். ஒரு அம்பு ஒரு வீர புருஷை ஏவி விட்டா விட்ட தூரம் தான் போகும். துரியோதனன் ஏவி விட்டது யாரு? குடியெடுத்த ஜகனி. துரியோதனன் வெறும் 50 தானா? அம்பு மட்டும்தான். துரியோதனன் தூண்டுகோல் மட்டும்தான். கூடவே இருந்து எங்கள் சமஸ்தானத்தை எல்லாம் அபகரித்து ஆரணி ஓட்டி வைக்க காரணம் அந்த ஜகனி. அவன் தலை அறுப்பதாகவும் கையை வெட்டுவதாகவும் சொல்லி அரசு சபையிலே அரவகுடியூர் மத்தியிலே நானும் சபதம் வச்சிருக்கேன். என் சபதம் அரங்கேறணும். அது நடந்தா போதும் ஐயவா. அப்படியே 5 பேர்த்தோட சபதத்தை நான் முடிச்சு தர்றேன். நீங்க அஸ்தாபுரம் போயிட்டு வாங்க. என்ன நடக்குதுன்னு எல்லாம் எனக்கு இங்க இருந்துகிட்டே தெரியும். அஸ்தாபுரம் ஒரே வீதி தவறாம அப்பைக்கு ஸ்தானம் பார்த்து கூட்டெல்லாம் மிளகி நல்ல விலகு தீபம் ஏற்றி ஆளுங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. எதனால தெரியுமா? 300 ரூபாய்க்கு பகவான் நடந்து பாண்டவருக்காக நாடு கேட்க வராமே. அதனால அவர் பாதம் பதிச்சு நம்ம வீதியில அவர் பாதம் பதிச்சா நாம செஞ்ச புண்ணியமா இருக்கும். இல்ல முன்னோர்கள் செய்த புண்ணியமா கூட இருக்கும். அப்பெல்லாம் ஆளுங்களுக்கு எதிர்பார்த்துக்கிறாங்க. இந்த செய்தியை துரியோதனுக்கு எப்படி எட்டி போச்சு? கேள்விட்டாரு. மக்களே ஒரு குதூகலமா இருக்கிறாங்க. ஏற்கனவே 2 பேரும் வந்திருக்காங்க. நாடு இல்லைன்னு மறுத்துட்டோம். சரி கண்ணன் வரட்டும், பாண்டவருக்கு நாட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு மனசுல சாந்தமும் கொடுத்துடலாம்னு யோசனை பண்ணிட்டே இருக்கிறாரு அவரு. ஆமா சரிங்க, நம்ம போகக்கூடாது. ஏன் சாமி? நாம போனா பாண்டவருக்கு நாட்டை கொடுத்துருவாரு. ஆமாங்க. ஆனா எங்க வீட்டுக்காரி விட்டாதான் வேலையாகும். ஏன் சாமி நீங்களா வீட்டுக்காரி விட்டுருக்கீங்களா? நான் சாமி இந்த சாமி நீங்க இந்த வேலையை பாக்கலாங்களா? ஏங்க ஒரு காரியம் நடக்கணும்னா எல்லாம் நீண்டா காரியம் நடக்கணும்னா பொண்டாட்டியை கூட விட்டுருலாங்களா? இல்ல சார் நீங்க தானே அங்க என் தேவி எனக்கு 8 பேரு. உங்களுக்கு? ஆமா. சாமி எங்களுக்கு தெரியும் 2 தானே தெரியும். ஆமா பாக்குறீங்க பாமாரு தெரியும். ஆமா எனக்கு 8 பேர் தேவி மாதிரி 8000 கோபால் ஒரு 8000 கோபால் மாதிரி இருக்கிறாங்க. நீ 2ங்கிற 6 பேர் இருக்கிறாங்க. சாமி எப்படி சாமி சமாளிக்கிறீங்களா? வாடகையோட இருக்கிறேன். இல்ல மாத்திரைக்கு தான் போட்டுக்கிறீங்களா? இல்ல வேற மெடிக்கல் வச்சுக்கிறேன். இல்ல சாமி 8000 கோபால் வச்சுக்கிறீங்களா? லீலைடா. ஓ எல்லாம் லீலைகள். சரி சாமி. அதனால அந்த புறத்தை தேவி வீரலட்சுமி இருப்பா. பகவான் கூப்பிட்டாரு சீக்கிரம் கூட்டிட்டு வா.